6th ஓல்டு புக்கில் 6வது இயலில் இருக்கிற செய்யுள் பார்க்கலாம். ஔவையார் இயற்றிய புறநானூறு பாடல் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம நூல் குறிப்பு பார்த்துட்டு வந்து பாடல் பார்க்கலாம். முதல்ல பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, சங்க இலக்கியங்கள்லாம் 2000 ஆண்டுகள் பழமை உடையது தான் நம்ம சங்க இலக்கியங்கள். இந்த சங்க இலக்கியத்தோட காலம்னு பார்த்தோன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு, இதுதான் சங்க இலக்கியத்தோட காலம். இந்த சங்க காலத்தில் இயற்றப்பட்ட பாடல்கள் தான் 8 தொகையும் 10 பாட்டும். 8 தொகையில் 8 நூல், 10 பாட்டில் 10 நூல், இது மொத்தம் 18 நூல். இந்த 18 நூலுக்கும் சங்க நூல்கள்னு பேர், 14 மேற்கணக்கு நூல்கள்னு பேர். இந்த 14 மேற்கணக்கு நூல்களில் ஒன்று தான் 8 தொகை 10 பாட்டுன்னு பார்த்தோம். நம்ம இப்போ பார்க்க போகிற புறநானூறு என்னன்னா, இந்த 8 தொகை நூலில் ஒன்று தான் புறநானூறு. அதனால் புறநானூறு சங்க நூல்கள் தான். புறநானூறு பிரிக்கும் முறைன்னு பார்த்தோன்னா, புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 என்பது தான் புறநானூறு பிரிக்கும் முறை. இந்த புறநானூற்றில் பார்த்தோம்னா நமக்கு 400 பாடல்கள் இருக்குது. பல்வேறு புலவர்களால் சங்க காலத்தில் பாடப்பட்ட 400 பாடல்களோட தொகுப்பு தான் புறநானூறு. இந்த புறநானூறு பார்த்தோம்னா நம்ம 1894 தான் ஊவேசா முதல்ல இந்த புறநானூரை பதிப்பிக்கிறாரு. தமிழ் மக்கள் படிக்கணுன்றதுக்காக ஊவேசா 1894 தான் இந்த புறநானூரை பதிப்பிக்கிறாரு. பின்னால் 1999 கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருத்தர் இருக்கார், ஜார்ஜ் எல் ஹார்ட்னு அவருடைய பேர். அந்த ஜார்ஜ் எல் ஹார்ட் என்ன பண்ணுறாருன்னா, இந்த புறநானூரை த தமிழ் கிளாசிக்கல் போயம் புறநானூறு 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம்னு பதிப்பிக்கிறாரு. வார் அண்டு விஸ்டம்னு இது இப்போ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் என்ன பண்ணுறாரு, 1999 புறநானூற்று பாடல த தமிழ் கிளாசிக்கல் போயம் புறநானூறு 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம்னு பதிப்பிக்கிறாரு. பின்னால் ஜியு போபித தமிழ் கிளாசிக்கல் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு ஒரு நூல், புறப்பொருள் வெண்பாமாலை அகத்திணை புறத்திணை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூல் தான் புறப்பொருள் வெண்பாமாலை. இந்த புறப்பொருள் வெண்பாமாலையும் புறநானூறு ஜாயின் பண்ணி த தமிழ் கிளாசிக்கல் போயம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமாலை என்ற தலைப்பில் ஜியு போ பதிப்பிக்கிறாரு. இந்த புறநானூற்றோட சிறப்பு என்னென்னா, தமிழ் மக்களோட வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் கருவூல பெட்டகம்னு ப்ரீவியஸ்லே கேள்வி கேட்டுக்கிறாங்க. தமிழ் மக்களோட வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் கருவூல பெட்டகமாக இருந்த நூல் எதுனா புறநானூறு தான். அடுத்தது ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இப்போ நம்ம சங்க காலத்தை பற்றி பார்த்தோம், கிமு 3லேருந்து கிபி 3 வரைக்கும். இந்த சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் பெண்பால் புலவர்கள் பலர் இருந்திருக்காங்க. அதில் அதிகமான பாடல்கள் இயற்றியது யாருன்னா நம்ம ஔவையார் தான். அந்த ஔவையார் சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு ஔவையார் இருக்காங்க, 12ஆம் நூற்றாண்டு கிட்ட வாழ்ந்த ஒரு ஔவையார் இருக்காங்க. அதனால் சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையாரும் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையாரும் ஒருவர் அல்ல, வேறவங்க தான். இந்த சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பால் புலவர்கள் பார்த்தோன்னா எண்ணிக்கை 40க்கு மேற்பட்ட பெண்பால் புலவர்கள் சங்க காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. இதில் நம்ம பார்க்க போகிற இந்த புறநானூறு எழுதிய ஔவையார் யாருன்னா சங்க கால பெண்பால் புலவர் தான் இவங்க. அதியமான் வள்ளல், கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமானோடைய நெருங்கிய நண்பர் தான். இந்த அதியமான் வாழ்ந்த இடம் எதுனா தகடூர், நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற தகடூர் மலையில் வாழ்ந்தவர் தான் அதியமான் அவர்கள். இவர் என்ன பண்ணுவார்னா, அரிய வகை ஒரு நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுப்பாரு. கொடுத்துட்டு என்ன சொல்லுவார்னா, இந்த ஔவையார் கேட்பாங்க, இந்த நெல்லிக்கனியை நீ சாப்பிடாது ஏன்பா எனக்கு கொடுத்தன்னு கேட்பாங்க. நான் சாப்பிட்டு என்னோட ஆயுள் நீண்ட நாளாக இருந்தால் கூட இந்த நாட்டுக்கு மட்டும்தான் நான் பயனடைவேன். ஆனால் இந்த அரிய வகை நெல்லிக்கனி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த உலகம் முழுக்கும் பயனடையும், கற்றோருக்கு கொடுக்கறது தான் சிறப்பு அப்படின்னு அதியமான் சொல்லுவார். இந்த நெல்லிக்கனியை அதியமான் பறித்த இடம் எதுன்னு பார்த்தோன்னா பூரிக்கல் என்ற மலையில் தான் அதியமான் இந்த நெல்லிக்கனியை பறிப்பார். இப்போ நம்ம பார்த்தோம் புறநானூறு பாடி ஔவையார் சங்ககால பெண்பால் புலவர்னு. இந்த சங்ககால பெண்பால் புலவர் பலர் இருந்ததுலே அதிகமான பாடல் பாடியது யாருன்னா ஔவையார் தான். ஔவையார் பாடிய மொத்த பாடல்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா 59 பாடல் சங்க காலத்தில் பாடிய ஔவையார் 59 பாடல் பாடியிருக்காங்க. இந்த 59 பாடலில் 33 பாடல் புறநானூறுலேருந்து பாடியிருக்காங்க. இந்த புறநானூறுலேருந்து ஒரு பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க.
59 பாடலில் 33 பாடல் புறநானூறுலேருந்து பாடியிருக்காங்க. 15 பாடல் வந்து பார்த்தோம்னா குறுந்தொகை என்ற சங்க இலக்கியம் தான். அதுவும் அந்த சங்க நூல்லேருந்து குறுந்தொகை என்ற சங்க நூலில் 15 பாடல் பாடியிருக்காங்க. 7 வந்து நற்றிணையில் பாடியிருக்காங்க. இது சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல் தான். நற்றிணையில் 7 பாடல் பாடியிருக்காங்க. அகநானூறு புறநானூறு எப்படி புறப்பொருள் வாழ்க்கையை பற்றி சொல்லுதோ, மக்களுடைய வீரம், வாழ்க்கை முறை, போர் வெற்றி, மண்ணோடைய சிறப்பு பற்றி சொல்லுதோ, அதுமாரி அகநானூறு மக்களோட அகம் சார்ந்த வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை எப்படி, திருவோண உறவுகள் எப்படி இருந்தது, அவங்களோட நிலம் சார்ந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்கிறது அகநானூறு. அந்த அகநானூரில் 4 பாடல் ஏற்றிருக்காங்க. மொத்தம் பார்த்தோம்னா 59 பாடல். அதில் 33 பாடல் புறநானூரில், 15 பாடல் குறுந்தொகையில், 7 பாடல் நற்றினில், 4 பாடல் அகநானூரில், மொத்தம் 59 பாடல் வந்து ஔவையார் பாடியிருக்காங்க. அதை பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஔவையாருமே பின்னால் நம்ம படிப்போம். ஆத்திச்சூடி, மூதுரை, கொன்றை வேந்தன் போன்ற நீதி நூல்கள்லாம் படிப்போம். மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நீதி நூல்கள். இந்த நீதி நூல்களை எழுதிய ஔவையாரும் சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையாரும் ஒருவர் அல்ல, வேறு வேறானவர் தான் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க முக்கியமாக. அடுத்தது நம்ம பாடல் பார்க்கலாம். புறநானூற்று பாடல். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. இது ஔவையார் எழுதிய பாடல். இதில் வந்து நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ கேட்டுட்டும் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே, இந்த 2 லைனு கேட்டுட்டு இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இந்த பாடலுடைய பொருள்னா, நிலமே, நிலத்தை பற்றி தான் பாடுது அம்மா. நிலமே நீ நாடாயிரு காடாயிரு. நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் எனக்கு என்ன, நீ வந்து பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, நீ நாடானா இரு, காடாகனா இரு, பள்ளமாக இரு, மேடாக இரு, எப்படி வேணா நீ நிலம் இருந்துட்டு போ. ஆனால் எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே தான் நீயும் நல்லதாக இருப்ப. அங்கே அந்த ஊரில் வாழ்ந்த ஆண்களை வச்சு தான் அந்த ஊர் அந்த நாட்டை மதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடல். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோன்னா அந்த ஒன்றோன்னு சொல்கிறது வந்து தொடரும் சொல், அடுத்ததுக்கான கன்ஜெக்ஷன் வேர்டு மாதிரி இணைப்பு சொல் தான் அது. நாடாக ஒன்றோன்னா நாடாக இருந்தால் என்ன, காடாக ஒன்றோன்னா காடாக இருந்தால் என்ன என்பது தான் பொருள் அதுக்கு. அடுத்தது பார்த்தோம்னா இதில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி. அவள்னா பள்ளம், மிசைனா மேடு. அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ, பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்னன்னு படிக்கிறல, அதுதான் அவள்னா பள்ளம், மிசைனா மேடு. அடுத்தது ஆடவர்னா ஆண்கள், இங்கு மனிதர்களை பொதுவாக குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்லைனா எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலைனா நீ அங்கே தான் நல்லதாக இருக்கிறான்னு சொல்கிறத இந்த பாடல். இன்னொரு டைம் பார்த்துடலாம். முக்கியமான பாடல் இது. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. ஜியு புறநானூறு பற்றி ஒரு குறிப்பு சொல்லுவார். நான் தமிழ் நூல்களை படிக்க ஆரம்பித்ததுக்கான முக்கியமான காரணமே இந்த புறநானூறு தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற நூல் தான் புறநானூறு. நம்ம பின்னாடி அகத்திணை புறத்திணை இலக்கணங்கள்லாம் படிக்கலாம். அதில் அன்பின் ஐந்திணை, அகத்திணை வந்து 7, அதில் அன்பின் ஐந்திணை வந்து 5 வரும். இந்த 5 ஆகட்டும். அடுத்தது புறத்திணையில் வெற்றி முதல் பாடான் திணை வரைக்கும் 12 புறத்திணை இருக்கும். நம்ம புறநானூற்றில் 11 திணைகளும் 65 துறைகளும் கொடுத்துருக்காங்க. இது வந்து திணை, இது வந்து துறை, இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். 11 திணைகள் 65 துறைகள் கொடுக்கப்பட்ட நூல் எது சங்க நூல்னா புறநானூறு தான்.